ரவிச்சந்திரன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே சேகர்பாபு அவர்களே, கழகத்திற்குரிய மேயர் பிரியா ராஜன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணி பொறுப்பாளர்களே, காங்கிரஸ், தேமுதிக, இடதுசாரி கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள், மதிமுக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் தாயகம் கவி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் உரசை அன்பு அவர்களே, அன்பு தலைவன் ஓட்டுநர் இளையா, பெரம்பூர் ராஜு, முன்னாக்கம், ரவிச்சந்திரன், சலாம், சுதாகர், செல்வகுமார், கோட்டேரி பாஸ்கர், பாலவன், செல்வநீதி, ராஜ்குமார், பட்டாளம் ரவி, இரா தந்தமணி, ராஜேந்திரன், பிரகாஷ் ஜான்சன், சுரேஷ் வளவன், சா பாளையம், அண்ணாதுரை, ரவி, சாகுரமி, சா திரீபன், சக்திவேல், வேளாங்கண்ணு, அந்தோணி ஆகிய தோழர்களே, வட்டச் செயலாளர்கள் பாசுப், ரமேஷ், சந்தோஷ்குமார், அப்து கலைஞலவன், ஜாகீர், தாமோதரன், முரளி ஜாக், கன்னியப்பன், சாம் ஜெல், செல்வீன், ஓட்டேரி தாமு, ராமமூர்த்தி ஆகிய தோழர்களே மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்களே, இந்த தொகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு பிறகு இன்னும் 4 தொகுதிகளுக்கு செல்ல வேண்டும். எழும்பூர், துறைமுகம், பெரம்பூர் போய் முடிக்க வேண்டும். இந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டு உங்கள் வாசல் தேடி வந்திருக்கிறேன். முதலில் சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், தமிழ்நாட்டில் ஏன் தென்னிந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை இயக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் விடுதலைக்கு பிறகு, நாடு விடுதலை பெற்ற பிறகு அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக, சொந்த சின்னத்தை பெற்ற கட்சியாக இன்றைக்கு விளங்குகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கும், சொந்த சின்னம் பானை சின்னத்தை பெறுவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைமையிலான தோழமை கட்சிகளும் நமக்கு அளித்த பேராதரவு தான். குறிப்பாக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களும் அவருடைய ஒத்துழைப்பும் தான். அகில இந்திய அளவில் இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளில் இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் என்று சொன்னால் முதலில் பகுஜன் சமாஜ் கட்சி, இரண்டாவது பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜன்சக்தி, மூன்றாவது ராம்தாஸ் அத்வாலே அவர்களின் தலைமையிலான குடியரசுக் கட்சி. அதற்கு பிறகு இந்தியாவிலேயே அங்கீகாரம் பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இந்த அங்கீகாரத்தை நாம் பெறுவதற்கு நமக்கு எல்லா வகையிலும், கருத்தியல் அடிப்படையிலும் சரி, களப்பணிகளின் அடிப்படையிலும் சரி, நமக்கு முழுமையான ஆதரவை நல்கி ஒத்துழைப்பு தந்து இந்த அங்கீகாரத்தை வென்றெடுப்பதற்கு உற்ற துணையாக இருந்தவர் தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த நன்றி பெருக்கோடு நாம் கூட்டணி தர்மத்தையும் பாதுகாத்தாக வேண்டும்.
தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். 8க்கு 8 100க்கு 100 கட்டாயம் நாம் வெற்றி பெறுவோம். நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் என்று பலரும் வரிந்து கட்டிக் கொண்டு களத்தில் நின்று பணியாற்றுகிறார்கள். 8 தொகுதிகளிலும் நான் சுற்றுப்பயணம் செய்து வந்திருக்கிறேன். அந்த 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த அளவுக்கு மனப்பூர்வமாக உள்ள தூய்மையோடு களப்பணி ஆற்றுகிறார்களோ, அதைப்போல் திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில், தோழமை கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பணியாற்ற வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா? நம்முடைய பொறுப்பா இல்லையா? இதுதானே கூட்டணி தர்மம். ஆகவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், காட்டுமன்னார் கோயிலில் எப்படி திமுக தோழர்கள் பணியாற்றுகிறார்களோ, செய்யூரில் எப்படி பணியாற்றுகிறார்களோ, திருப்பூரூரில் எப்படி பணியாற்றுகிறார்களோ, அரக்கோணம் கள்ளக்குறிச்சியில் எப்படி பணியாற்றுகிறார்களோ, திண்டிவனம் பெரியகுளத்தில் எப்படி பணியாற்றுகிறார்களோ, அப்படி திருவிக நகரில் போட்டியிடக்கூடிய ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நாம் பணியாற்ற வேண்டும். இது முதலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள். இரண்டாவது, ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பொதுமக்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள். நம்மை எதிர்த்து நிற்கிற அணி அதிமுக பாஜக தலைமையிலான அணி. அவர்கள் யார்? அவர்கள் எந்த நோக்கத்திற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி சேர்ந்திருப்பதற்கான காரணங்களை என்னால் விளக்க முடியும். 3 மணி நேரம் என்னால் விளக்கம் சொல்ல முடியும். ஏதோ தேர்தலுக்காக, சீட்டுக்காக, பதவிக்காக, பரிசுக்காக, வெற்றிக்காக கூட்டணி வைக்கவில்லை. நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது. தமிழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர் பண்பாட்டையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநகர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், மேதை கார்ல் மார்க்ஸ் போன்றோரின் கருத்துக்களை அடைகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவர்கள் முன்மொழிந்த விளிம்புநிலை மக்களுக்கான, உழைக்கும் மக்களுக்கான அரசியலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த மாமனிதர்களை ஏற்றுக்கொண்ட கட்சியா பாரதிய ஜனதா கட்சி? அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருக்கிற பாஜக பெரியாரை ஏற்றுக்கொள்ளுமா? அம்பேத்கரின் சாதி ஒழிப்பு அரசியலை ஏற்றுக்கொள்ளுமா? மாணவரை மார்க்சின் பொதுவுடைமை அரசியலை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சியா? சமூக நீதியின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை உண்டா? சகோதரத்துவத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை உண்டா? அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தக்கூடிய இந்த உயிர் மூச்சு கோட்பாடுகளின் மீது, சமத்துவத்தின் மீது பாஜகவுக்கு நம்பிக்கை உண்டா? எண்ணி பார்க்க வேண்டும். பாஜகவை வெறுமனே நாம் எதிர்க்கவில்லை. பங்கு தகராறு, பாக தகராறு அல்ல. தனிப்பட்ட முறையிலே அவர்கள் மீது நமக்கு எந்த காழ்ப்புணர்வும் இல்லை. அதிமுகவுக்கு நான் அடிக்கடி எச்சரிக்கை விடுத்தேன், பாஜகவோடு சேர்த்து விடாதீர்கள், உங்களை விழுங்கி ஆப்பமிட்டு விடுவார்கள், செறித்து விடுவார்கள். எச்சரிக்கையாக இருங்கள், தனித்து நில்லுங்கள். ஜெயலலிதா அம்மையாரே பாஜகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார், எதிர்த்திருக்கிறார். மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் என்று சொன்னவர்தான் ஜெயலலிதா அம்மையார். நான் வரலாற்றில் ஒரு பெரும் பிழை வைத்திருப்பேன். பாஜகவை ஆதரித்தது நான் செய்த பெரும் தவறு. அதற்கு பரிகாரமாகத்தான் வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தேன். சொன்னாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இதற்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா உங்களால்? திருமாவளவனுக்கு பதில் சொல்ல மாட்டார், என்னை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ள மாட்டார். நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜகவோடு கூட்டணி அமைத்ததற்கு உங்களால் ஒரே ஒரு நியாயமான காரணத்தை சொல்ல முடியுமா? பிஜேபியும் அதிமுக ஒரே அரசியலை பேசுகிறது என்றால் சொல்ல முடியுமா? பிஜேபி பெரியாரை ஏற்றுக்கொண்டது என்று சொல்ல முடியுமா? பெரியாரை அவமதிக்கிறார்கள், கொச்சைப்படுத்துகிறார்கள், செருப்பு மாலை போடுகிறார்கள், பெரியாரை கேலி செய்கிறார்கள், இழிவு செய்கிறார்கள். பெரியார் பாசறையில் வளர்ந்த எம்ஜிஆர் உருவாக்கிய, ஜெயலலிதா பாதுகாத்த அதிமுகவை அழித்தொழிப்பதுதான் பிஜேபியின் நோக்கம்.
கழகங்கள் இல்லாத தமிழகம், அதுதான் பிஜேபியின் வழக்கம். காங்கிரஸ் இல்லாத பாரதம், அதுதான் பிஜேபியின் வழக்கம். திமுகவின் அதிமுகவின் ஒரு சேர அழிக்க வேண்டும் என்று துடிக்கிற பாஜகவோடு எந்த அடிப்படையில் உங்களால் கூட்டணி சேர முடிந்தது? ஜெயலலிதாவால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட பாஜகவோடு எப்படி உங்களால் கூட்டணி சேர முடிந்தது? நான் கேட்கிறேன். எந்த காலத்திலும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா இல்லையா? ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் இழைத்துவிட்டு எப்படி நீங்கள் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்கள்? இதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி. கடுமையான முரண்பாடுள்ள கட்சிகள், அவர்கள் கூட்டணி அப்பட்டமான தேர்தல் ஆதாய கூட்டணி, பொருந்தா கூட்டணி. பாமக அன்புமணி உடைந்த பாமக தலைவர், ஒரு பிரிவின் தலைவர், அவர் என்ன சொன்னார்? யூடியூபில் கிடக்கிறது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு கூட அருகதை இல்லாதவர், தகுதி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னாரா இல்லையா? அப்படிப்பட்ட அன்புமணியோடு எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கூட்டணி வைத்துக் கொள்ள முடிகிறது? பழனிசாமியோடு கூட்டணி வைப்பதா அப்படின்னா தூக்கு போட்டு சாவ அப்படின்னு சொன்னாரா இல்லையா? யார் சொன்னது? அந்த டிடிவி தினகரன் அவர்களோடு எப்படி உங்களால் கூட்டு சேர முடிந்தது? எப்படி என்றால் ஒரே காரணம் தான், சிபிஐ அவர்களை மிரட்டி உருட்டி அவர்களை ஒன்று சேர வைத்திருக்கிறது. அது சிபிஐயால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. நம்முடைய கூட்டணி சிபிஐ இருக்கிற கூட்டணி, இடதுசாரி கட்சியில் இருக்கிற கூட்டணி கூட்டணி பறந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, நேரம் கடந்து விட்டது. இன்னும் 3 தொகுதிகளுக்கு போக வேண்டும். அண்ணன் சீண்டிக் கொண்டே இருக்கிறார். தோழர்களே, கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி, சமூக நீதிக்கான கூட்டணி, சகோதரத்துவத்திற்கான கூட்டணி, சமத்துவத்திற்கான கூட்டணி, விடியல் பயணத்தை மகளிருக்கு வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி, மகளிர் உரிமை தொகையை 1000 உயர்த்துவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான கூட்டணி, நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், முதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத புதுமை திட்டங்கள், புரட்சி திட்டங்கள். அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்தவர் நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். தோழர்களே, அவருடைய ஆட்சி தொடர, அவருடைய சாதனைகள் தொடர, இந்த கூட்டணி மேலும் மேலும் வலிமை பெற, வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை விரட்டி அடிக்க, இஸ்லாமியர்களை வெறுக்கிற கட்சி, கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி, சாதி பெருமை பேசுகிறவர்களை தட்டி கொடுக்கிற கட்சி, சாதி சண்டைகளை மூட்டிவிடுகிற கட்சி, மத சண்டைகளை மூட்டிவிடுகிற கட்சி, மசூதியை இடிக்கிற கட்சி, சமூக நீதிக்கு எதிரான கட்சி, திருவள்ளுவர் சிலைக்கு காவி சேலையை கட்டிவிடுகிற கட்சி, பெரியாரை கொச்சைப்படுத்துகிற கட்சி, பாஜகவை தோளிலே தூக்கி வருகிற அதிமுகவுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டாமா? அதிமுக வலுப்பெறுவதற்கு இங்கே சிறப்பிக்கப்படவிருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா? அதிமுகவுக்கு, பாமகவுக்கு, குக்கருக்கு போடுகிற ஓட்டு, பாஜகவுக்கு போடுகிற ஓட்டு, திமுக கூட்டணி அல்லாமல் பிற கட்சிகளுக்கு நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடியை வலிமைப்படுத்தும். மோடி வலிமை பெற்றால், பாஜக வலிமை பெற்றால் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் போராகிவிடும். திருப்பரங்குன்றங்கள் நாளுக்கு நாள் பெருகும். இந்துக்களும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே இருக்கிற அமைதி இருக்காது, நல்லிணக்கம் இருக்காது. இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இடையிலான அமைதி இருக்காது, நல்லிணக்கம் இருக்காது. தமிழ்நாடு எப்போதும் பதற்றத்தில் இருக்கும். காரைக்குடி ராஜா போன்றவர்களின் கொட்டம் தலைவிரித்தாடும், ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்றவர்களின் கொட்டம் தலைவிரித்தாடும். அதிகாரம் இல்லாத போது எப்படி அவர்கள் கவனால் விடுகிறார்கள், கோர்த்தாவது மயிலாவது என்று சொல்லுகிற அளவுக்கு கொட்டமடிக்கிற ஏச்சி ராஜா இங்கே வலிமை பெறுவார். யோசித்து பாருங்கள். தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்க வேண்டுமா இல்லையா? தமிழ்நாடு பெரியார் மண்ணாக இருக்க வேண்டுமா இல்லையா? சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா?
சகோதரத்துவத்தை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமா வேண்டாமா? இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டுமா வேண்டாமா? எனதருமை தோழர்களை, அப்படி வேண்டுமானால் அண்ணன் மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும். திராவிடர் மாதிரி ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். அவருடைய சாதனைகள் மறுபடியும் தொடர வேண்டும். பெண்களுக்கு அறிவித்திருக்கிற 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் நடைமுறைக்கு வர வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கான லேப்டாப் வழங்குகிற திட்டம் தொடர வேண்டும். அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை எனது அருமை சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் திட்டத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். ரவிச்சந்திரன் வெற்றிக்கு சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அண்ணன் சேகர்பாபு அவர்கள் முதலமைச்சரை பார்க்கிற போது திருவிக்கா நகரில் கொத்து கொத்தாக விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள் விழுந்தன. அவருடைய வெற்றிக்கு சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்று வரலாறு உறுதி செய்ய வேண்டும். அது விடுதலை சிறுத்தைகளின் எதிர்காலத்தோடு தொடர்புடையது, கூட்டணியின் நலன்களுக்கானது. ஆகவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ரவிச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற வைப்பீர்களா? எஞ்சிய நாட்களில் அல்லும் பகலும் அயராது உழைப்பீர்களா? கண் சிக்காமல் உழைப்பீர்களா? நமது சின்னம் சிறுத்தைகளின் சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம். இறங்கி வந்து ஏறுங்க. அழகிய ஆண்களுக்கு செல்லும் என்ற அரசாதிக்கெல்லாம் ஒரு கொள்ளி பற்றி நாம சமத்துவம் ஒருவரு வண்டி மூவ் பண்ண ஸ்பீடா போயிட்டாங்க. சைட்ல பாரு, வண்டி வர்ற தெரியுதா?